வணக்கம் யூடியூப் அன்பர்களே, வணக்கம். இன்று அனைவருக்கும் வைண்டிங் செய்யும் முறை எப்படி என்பதை விளக்கம் அளிக்க இருக்கிறேன். அந்த முறையை 6 பிரிவுகளாக பிரித்து உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அமைப்பை வெளிப்படுத்த இருக்கிறேன். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஆரம்பிப்போம். இது ஒரு கால் ஹார்ஸ் பவர் மோட்டார். இது வைண்டிங் எப்படி இதை செய்வது என்பதை விளக்கமாக அளிக்க இருக்கிறேன். இது பார்த்து கொள்ளுங்கள். அதாவது இந்த கோர், இதுதான் கோர். இந்த கோரில் வைண்டிங் செய்யப்பட்டிருக்கும். அப்படி செய்யப்பட்டிருக்கிற வைண்டிங்கள் இந்த கோரில் இருந்து வெளியே எடுக்க வேண்டும். வெளியே எடுத்த பிறகு சுத்தம் செய்ய வேண்டும். தமிழில் சுத்தம் செய்ய வேண்டும், கிளீனிங் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக இந்த கோரில் உள்பகுதி உயரம், நீட்டு, அகலம் உயரம் இரண்டையும் ஒரு நோட்டில் குறித்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளங்கள் இருக்கிறது பாருங்கள். இது சிறிய பள்ளம், பெரிய பள்ளம், அதை விட பெரிய பள்ளம். இந்த பள்ளங்கள் அனைத்தும் ஓவல் டைப் வகையை சார்ந்தது. ஓவலாக உள்ளது பாருங்கள். ஓவலாக இருக்கும் இந்த பள்ளம். இதிலிருந்து எடுக்கப்படும் காயில்கள் ஸ்டார்டிங் காயில், ரன்னிங் காயில். அது இந்த காயில் அமைப்பு என்பது அந்த காயிலை எடுத்த பிறகு ஒவ்வொரு காயிலாக அதனுடைய காயிலில் எத்தனை எண்ணிக்கைகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நோட்டில், அதாவது நோட் பண்ணி எடுக்க வேண்டும். ஒரு காயில் 1 to 4 அது எத்தனை சுற்றுகள் உள்ளது, 1 to 6 இதிலிருந்து 1 to 6 1 2 3 4 5 6 1 to 6 காயிலுக்கு எத்தனை சுற்றுகள் உள்ளன என்பதை நோட்டில் குறித்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மிக முக்கியம் குறித்து கொள்ள வேண்டும், காயிலினுடைய ஒரு நீட்டினுடைய எவ்வளவு இன்ச்சு இருக்கிறது என்பதை குறித்து கொள்ள வேண்டும். குறித்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த காயிலை ஒரு இடத்தில் தனியாக வைத்துவிட்டு அது காயிலினுடைய எடை எவ்வளவு உள்ளது அப்படி என்பதை குறித்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கம்பியினுடைய கேஜ், அதாவது ரன்னிங் கேஜ், ஸ்டார்டிங் கேஜ். ரன்னிங் கேஜ் எத்தனை சுற்று உள்ளது, ஸ்டார்டிங் சுற்று எத்தனை சுற்று உள்ளது என்பதை குறித்து கொள்ள வேண்டும். இந்த காயில் அமைப்பு என்பது கான்சிக்வென்ட், அதாவது உள்காயில் ஒரு சுற்றளவும் வெளிக்காயில் ஒரு சுற்றளவுமாக இருக்கும். இது கான்சிக்வென்ட் காயில் என்று பெயர். இது 4 போல் என்பது இங்க ஒரு போல், நார்த் சவுத், இதில் ஒரு போல், அதில் ஒரு போல். இது 2 போல். இதுக்கும் இணைக்கப்பட்டால் 4 போல் மோட்டார். இது ஆர்பிஎம் 1400 ஆர்பிஎம் ஓடக்கூடிய மோட்டார். இதை முதலில் காயிலை அகற்றிவிட்டு அந்த கோர்களை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்த பிறகு இது போது போட்டோ பேப்பர்கள் பாருங்கள். போட்டோ பேப்பர் இதை காயிலுக்காக குறிப்பிட்ட அளவில் இதை பொருத்த வேண்டும். பாருங்கள், பொருத்துகிறேன் பாருங்கள். முதலில் பேப்பர்களை போட வேண்டும். இதுபோல் பேப்பர்களை போட்டுவிட்டு குறித்த அளவுகளின்படி காயிலை சுற்ற வேண்டும். அது அந்த காயில் சுற்றும் பார்மர் என்றால் காயில் சுற்றும் கட்டை, அந்த கட்டையில் சுற்ற வேண்டும். அதாவது 200 சுற்று ஒரு காயில், 300 சுற்று மேலடுக்கு காயில் 300 சுற்று, இப்படி காயில்களை சுற்றி இதில் பொருத்த வேண்டும். இப்படி மோட்டாரை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி வைத்துக்கொண்டு இதை காயிலை அமைக்க வேண்டும். அதாவது 1 to 4 1 to 6 என்ற அமைப்பில் காயிலை பொருத்த வேண்டும். இது பொருத்திய பிறகு டெர்மினேட் பண்ணணும். அடுத்த வரும் வீடியோவில் டெர்மினேஷன் எப்படி, வைண்டிங் காயில்கள் எத்தனை எண்ணிக்கை உள்ளது, அதை எப்படி பொருத்துகிறேன் என்பதை பாருங்கள். பார்த்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அடுத்த வீடியோவை பாருங்கள். அடுத்த பாகங்கள் ஒவ்வொரு பாகங்களாக பிரித்து சொன்னால்தான் இந்த காயிலை நான் முடிக்க முடியும்.
உடனடியாக காயில பொறுத்திட முடியாது. அதனால் ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு விளக்கமாக அளிக்க இருக்கிறேன். அனைவரும் பாருங்கள்.